உலகமே மகரத்தை பார்த்து தான் கண் திருஷ்டி போடும். நான் தான் சொல்லிக்கிட்டே இருக்கேனே, யானைக்கு தாம்பழம் தெரியலன்ற மாதிரி மகரத்துக்கு தாம்பழம் தெரியல. தெரிஞ்ச மகரம் அவ்வளோதான், கோட்டையில தான் உட்காந்துருக்கும். அந்த மாதிரி மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும், ஏன்னா 5ஆம் வீட்டு அதிபதி தான் மிஸ்டர் சுக்கிரன் இல்லையா, அவர் போய் 7ஆம் இடத்தில் இருத்தல் அப்படின்னாலே யாரெல்லாம் வந்து லவ் பண்றீங்களோ இது வரைக்கும் ரெட் சிக்னல் விழுச்சோ அவங்களுக்கு கிரீன் சிக்னல் விழும். மகராசிக்காரர்களுக்கு இந்த தடவை எனக்கு தெரிஞ்சு அது பெட்டர் தான் இல்லையா. யார் எதிரி, யார் நண்பன், யார் பகைவன், யாரை நம்பலாம், யாரை நம்பக்கூடாதுன்ற மாதிரி அத்தனை விஷயங்களும் இந்த தடவை இந்த மாதம் உங்களுக்கு கண்முன் தெரிய வரும். ரொம்ப நாளா நீங்க வந்து தம்மா துண்டு இந்த ஒரு 15 நாள் விட்டு கொடுத்து போக வேண்டிய சூழல் அப்படின்றது இருக்கு. ஆனா 5ஆம் வீட்டு அதிபதி 7ஆம் இடத்துல இருந்து சமசப்தமா பார்வையா பார்க்கறது அப்படின்றது என்னன்னா, உங்க மேல ஜூன் 15ஆம் தேதிக்குள்ள கண்டிப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு ஏதாவது ஒரு இடம் விற்று பணம் வரும். இல்லை இடத்துக்கு ஏதாவது ஒரு கையெழுத்து போடுவீங்க, ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் சைன் பண்ணுவீங்க. அது உங்களுடைய வியாபாரத்திற்காக இருக்கலாம். உங்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் ஒரே ஒரு தீர்வா ஒரு சொல்யூஷனுக்காக வேண்டிட்டே இருக்கீங்களா? வருகிற மே மாதம் 30ஆம் தேதி உங்களுடைய அனைத்து பிரச்சனைக்குமான நிவர்த்தியாக இதோ வந்து கொண்டே இருக்கிறது. இதுவரைக்கும் யாருமே பண்ணாத அளவுக்கு சண்முக ஷடாக்ஷர சப்த சதி யாகம் கிட்டத்தட்ட 9 மணி நேரத்துக்கும் 7000 கோடி ஆவர்த்திக்கு மேலே 23 24 வேத விற்பனர்கள் வேத மந்திரங்கள் முழங்க உங்களுடைய பிரச்சனைக்கான தீர்வா இந்த யாகம் அமைய காத்திருக்கிறது. இதில் பஞ்சலோக முருகன் சிலையும் 33 வகையான தன ஆகர்ஷண எந்திர பொருட்களும் தர இருக்குது. யாரெல்லாம் அதில் கலந்துக்கிறேன்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் கீழே தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்களுடைய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் 48 நாட்களில் முருகன் அருளால் கண்டிப்பாக தீரும். உலகெங்கும் உள்ள ஐவிஎன் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதம் எனக்கு யூனிக்காக ஸ்பெசிஃபிக்காக எக்ஸ்க்ளூசிவாக தமிழ் மாத ராசி பலன்கள் பார்த்துட்டே இருக்கோம்ல. அந்த வகையில் இப்போ பார்க்கக்கூடிய மாதம் என்னவென்றால் வைகாசி மாதம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேரும். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஊருக்கே தெரியும், உலகத்துக்கே தெரியும், மனதிற்கு மிக பிடித்த மகர ராசி நேயர்களுக்கு, மகர ராசி நேயர்களுக்கு இந்த வைகாசி மாதம் எப்படியெல்லாம் இருக்க போகுது, கிரகங்கள் என்னவெல்லாம் பண்ண போகுது, என்னதான் பண்ண போகுது, அதுவும் அப்படியே அதிரடியான குரு பயிற்சி வேறு இந்த மாதம் இருக்குது. நீங்கள் வேறு ரொம்ப நாளாக வந்து அப்படியே எங்களை உசுப்பேற்றிட்டே இருக்கீங்க. ஒன்றும் நடந்த மாதிரி இல்லை. கெட்டது சொன்னால் மட்டும் டக்கு டக்குன்னு நடந்தது, நல்லது சொன்னால் மட்டும் அப்படியே ஆழ்ந்தவே மாதிரியே இருக்குது அப்படின்னா எஸ், இந்த மாதம் மகர ராசிக்காரர்களுக்கு ஏதாவது ஒரு வார்த்தை என்ன சொல்கிறது, ஜாக்பாட்டுன்னு சொன்னால் அது ரொம்ப நார்மலாக போயிடும். அதை தாண்டி ஏதாவது ஒரு விபரீத ராஜயோகம் ஒன்று உண்டெனில் அது மகர ராசிக்காரர்களுக்கு தான் வரப்போகுது. அந்த அளவுக்கு மிகச்சரியான யோகமான காலகட்டம் இனிதே மலர காத்திருக்கிறது. ஓகே, வைகாசி மாதம் நம்மளுக்கு தெரியும் மே 15ஆம் தேதியிலேருந்து ஜூன் மாதம் 15 14 தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு கால அளவு. ஸோ இந்த அளவில் பார்த்தா நிறைய பயிற்சிகள் இருக்குது. ஏற்கனவே இப்போ 5ஆம் வீட்டு அதிபதி 5ஆம் இடத்துல ஆட்சி வாங்கியிருந்தார். எகெயின் இப்போ 4ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் 4ஆம் இடத்துல ஆட்சி வாங்கி உட்காந்துருக்காரு. சனியோட கிரக யுத்தம் நடத்தி டயர்டாயிட்டு பாய் சொல்லிட்டு வந்து உட்காந்துருக்காரு. நீ மட்டும் உன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வரலாம், நான் வரக்கூடாதா அப்படின்ற மாதிரி சூரியனுக்கு பாய் பாய் காட்டிட்டு புதன் தன்னுடைய வீட்டை நோக்கி அமர்ந்திருக்கிறது. 6ஆம் வீட்டு அதிபதி 6ஆம் வீட்டில் ஆட்சி வாங்கி உட்காந்துருக்காரு. 4ஆம் வீட்டு அதிபதி 4ஆம் வீட்டில் உட்காந்துருக்காரு. 5ஆம் வீட்டு அதிபதியான மிஸ்டர் சுக்கிரன் 6ஆம் வீட்டு அதிபதியோடு சேர்ந்து இருக்கிறார். அப்படியே 9ஆம் தேதிக்கு அப்புறம் குருவோடு இணைந்து குரு சுக்கிரன் சேர்ந்த காம்பினேஷன் கடகத்தில் டைரெக்டாக உங்களை தான் பார்ப்பேன் அடம் பிடிச்சி பார்க்க போகிறாங்க. இந்த கண்ணா 2 லட்டு திங்க ஆசையா அப்படின்ற மாதிரி ஆல்ரெடி குரு பார்வை ஜூன் 1ஆம் தேதி திருக்கணிதப்படி வரப்போகுது. ஆனால் வாக்கியப்படி மே 25ஆம் தேதிக்கு அப்புறமே குரு வந்து தன்னுடைய பெயர்ச்சியை கடகத்தை நோக்கி அமர்த்தி விட்டு டைரெக்டாக உங்களை பார்க்க ஆரம்பிச்சிருவார். ஸோ எனக்கு தெரிஞ்சு 25ஆம் தேதிக்கு மேலேயே ராஜயோகம் யாருக்கு ஸ்டார்ட் அப்படின்னா மகர ராசிக்காரர்கள் தான். கேட்டது கேட்கறது, கேட்டுட்டு இருக்கிறது, கேட்க நினச்சது எல்லாத்தையும் இந்தான்னு கொடுக்க போகிறார் குரு பகவான். ஆனால் இப்போ சுக்கிரனுடைய பார்வையும் சேர்ந்த ஒரு சமசப்தமாக பார்வை. எப்பயுமே இந்த குரு சுக்கிரன் அப்படின்னாலே கிரக இணைவு கிரக யுத்தம்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் ஆமானா ஆமாம். இப்போ பழைய கால படத்துலலாம் பார்ப்போம், இந்த பக்கம் ஒருத்தர் வந்து அம்பு விடுவார், அந்த பக்கம் ஒருத்தர் அம்பு விடுவார், ரெண்டாமும் அப்படியே புஷ்ஷாக போய் கீழே விடும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா 2 குருமார்கள் வராங்க, அப்படியே ஒரு பிள்ளையை ப்ளஸ் பண்ணுவாங்க, அது அப்படியே உயிர்ப்பு எடுத்து எழும். அந்த மாதிரி இந்த தவிர மகர ராசிக்காரர்களுக்கு 2 குரு, தேவகுரு அசுரகுரு. ஏற்கனவே மகரம் கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை தான். 10ஆவதுக்கு இவங்க 2 பேருமே சமசப்தமாக பார்வையாக உங்களை தான் பார்ப்பேன் அடம்பிடிச்சு பார்க்கும்போது வேற என்ன சாமி வேணும், எல்லாம் நடக்க போகுது. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கான புகழின் உச்சத்திற்கு போறீங்க. வியாபார வெற்றி, சமுதாயத்தில் ஒரு மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் கீர்த்தி செல்வாக்கு புகழ் லாட்டரி சீட்டு யோகம் திருமண பாக்கியம். 7.5 வருஷமா எனக்கு கல்யாணமே நடக்கல வருத்தப்பட்டு இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு
எழுதி வச்சுக்கோங்க. இந்த ஜூன் மாதம் 12, 13 தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாசம் 15ஆம் தேதிக்குள்ள உங்களுக்கான வரவு கன்ஃபார்ம் அப்படின்ற மாரியான ஒரு நிகழ்வு நடக்க காத்திருக்கிறது. ஏன்னா 5ஆம் வீட்டு அதிபதி தான் மிஸ்டர் சுக்கிரன் இல்லையா? அவர் போய் 7ஆம் இடத்தில் இருத்தல் அப்படின்னாலே, யாரெல்லாம் வந்து லவ் பண்றீங்களோ, இதுவரைக்கும் ரெட் சிக்னல் விழுந்துச்சோ அவங்களுக்கு கிரீன் சிக்னல் விழும். ஆல்ரெடி ஒரு மாரி பிச்சுட்டு போச்சு மேடம். 2ஆம் திருமணமாவது நல்லா இருக்குமான்னு நெனச்சிட்டு இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு 2ஆம் திருமணத்திற்கான வாய்ப்பு அமோகமா இருக்கு. உங்கள் மனதிற்கு பிடித்த, உங்களை ஏற்றுக்கொண்ட மிகச்சரியான பொருத்தமான வரன் வந்தே தீரும் என்பதில எந்த மாற்று கருத்தும் இல்ல. அந்த அளவுக்கு பிளானட்டரி பொசிஷன் வேற லெவல்ல இருக்கு. எப்பயுமே நான் சொன்னா சும்மா இப்படியே சொல்லுங்க அப்படின்றீங்க. நான் இந்த தடவ டெக்னிக்காவே சில விஷயத்த சொல்லணும்னு நெனச்சுட்டே இருக்கேன். 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடம் தான் உங்களுடைய எல்லா பாக்கியங்களையும் கொண்டு வந்து குடுக்கக்கூடிய இந்த வீட்டு அதிபதி 6ஆம் வீட்டோடு கனெக்ட் ஆயிருக்காரு. எப்போ வரைக்கும்? ஒரு 9 தேதி வரைக்கும். ஸோ ஒரு 25ஆம் தேதியிலேருந்து 9ஆம் தேதி வரைக்கும் மகர ராசிக்காரர்கள் டென்ஷன் மாரி அமைதின்னு இருந்தீங்கன்னா, உங்களுக்கும் நல்லது, வூட்ல இருக்கவங்களுக்கும் நல்லது, சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நல்லது. ஆனா 9ஆம் தேதிக்கு அப்புறம் கெத்தா காலர தூக்கி விட்டு, என்ன வேணா பின்னாடி ஒரு 45 பாட்ட போட்டு நடக்கக்கூடிய யோகம் யாருக்கு உண்டுன்னா, மகர ராசிக்காரர்களுக்கு மட்டும் தான் உண்டு. வேற யாருக்குமே இந்த யோகம் இல்ல. அந்த அளவுக்கு மிகச்சரியான ராஜயோகம் வர காத்திருக்கிறது. ஏன்னா 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடமே குணரோக சத்ரு. 6ஆம் வீட்டதிபதி 6ஆம் இடத்துல ஸ்ட்ராங்கா இருக்கும்போது, இவன்லாம் எப்படி வளர்ந்துரலாம் அப்படின்னு பார்க்கக்கூடிய, நம்மளுக்கு தெரியாம நம்மள சுத்தி இருக்கக்கூடிய ஆட்களுடைய சுய முகம் உங்களுக்கு இந்த தடவ தெரியும். மகராசிக்காரர்களுக்கு இந்த தடவ எனக்கு தெரிஞ்சு அது பெட்டர் தான் இல்லையா? யார் எதிரி, யாரு நண்பன், யாரு பகைவன், யார நம்பலாம், யார நம்பக்கூடாதுன்ற மாரி அத்தன விஷயங்களும் இந்த தடவ, இந்த மாதம் உங்களுக்கு கண்முன் தெரிய வரும். ரொம்ப நாளா நீங்க வந்து தேடிட்டு இருந்த ஒரு விஷயத்துக்கான விடயங்கள் கிடைக்கும். எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு நான் ரொம்ப தவம் இருக்கேன். அது குழந்தையா இருக்கட்டும், திருமணமா இருக்கட்டும், அது உங்களுக்காக வேலை வாய்ப்பா இருக்கட்டும், உங்களுக்கான உத்தியோக பிராப்தியா இருக்கட்டும், இல்ல உங்களுக்கான மரியாதையா இருக்கட்டும், உங்களுக்கான கௌரவமாக இருக்கட்டும். உடம்பே முடியல மேடம். ரொம்ப ஒரு மாரி இருக்குன்னு சொல்லக்கூடிய அந்த விஷயமா இருக்கட்டும். எல்லாமே சக்சஸ்ங்க. எனக்கு தெரிஞ்சு போன 15, 16 தேதியிலேருந்து நல்லா தான் இருக்கேன். மகராசிக்காரங்க மே மாசம் ஒரு 15, 16 தேதியிலேருந்து சூப்பரா இருக்க போறீங்க. இன்னும் வரக்கூடிய காலகட்டங்கள் அதி உற்பதமா இருக்க போதில்ல. எந்த மாற்று கருத்தும் இல்ல. 6ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய புதன் தான் வீட்டில ஆட்சி பலம் வாங்கிறது 6ஆம் இடம் தான் சர்வீஸ் ஓரியன்டட். நெறைய பேருக்கு யாரெல்லாம் கவர்மெண்ட் உத்தியோகம் எழுதி வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களோ, மகர ராசிக்காரங்க இந்த தடவ உங்களுக்கான போட்டித் தேர்வில் நீங்கள் வெற்றி அடைவீர்கள். இல்லையா, மே மாசம் ஒரு எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு இருந்ததுன்னா, அந்த எக்ஸாம் நீங்க எழுதுனீங்கன்னா நீங்க ஜெயிப்பீங்க. எஸ்பெஷலி நீங்க நீட் எக்ஸாம் எழுதுறவங்களா இருக்கலாம். மகர ராசிக்கார குழந்தைகள். குழந்தைகளுக்கு மிகச்சரியான யோகம் காத்திருக்கு. 5ஆம் இடமே குழந்தை. அது போய் 6ஆம் இடத்துல உட்கார போகுது. அப்ப குழந்தைகள் ஏதாவது போட்டித் தேர்வு எழுதுறாங்க, டாக்டருக்கு படிக்கிறாங்க, இல்ல மெடிசன் படிக்கிறாங்க, இல்ல வந்து ஜேஇக்கு எழுதுறாங்க, 10த், 12த் எழுதுறாங்க. அப்படிப்பட்ட பிள்ளைகள் மகர ராசிக்காரர்களுடைய குழந்தைகளுக்கு மிகச்சரியான ராஜயோகத்திற்கான அமைப்பு இனிதே மலர காத்திருக்கிறது கிரகங்களுடைய ஆளுமையால். அதுக்கப்புறம் இப்படியே வந்தீங்க அப்படின்னா 7ஆம் இடத்துக்கு வரக்கூடிய இந்த குரு பிளஸ் ஆர் மைனஸ் குரு இருந்த இடத்த கொஞ்சம் அப்படியே ஃப்ரீஸ் பண்ணுவாருன்ற அடிப்படையில கொஞ்சம் தம்மா துண்டு இந்த ஒரு 15 நாள் விட்டு குடுத்து போக வேண்டிய சூழல் அப்படின்றது இருக்கு. ஆனா 5ஆம் வீட்டு அதிபதி 7ஆம் இடத்துல இருந்து சமசப்தமா பார்வையா பார்க்கறது அப்படின்றது என்னன்னா, உங்க மேல ஷவர் பிளெஸ்ஸிங் தெளிக்க போகுது. இந்தான்னு எல்லாத்தையும் உங்களோட இஷ்ட தெய்வம், உங்களுடைய குல தெய்வம், உங்களுடைய உபாசனை தெய்வம் எல்லாமே உங்களை கொண்டு வந்து குடுப்பதற்கான வாய்ப்புகள் மடை திறந்த வெள்ளம் மாரி இந்த தடவ மகர ராசிக்காரர்களுக்கு வரப்போகிறது. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு கௌரவம், அந்தஸ்து எல்லாம் கிடைக்கும். வீட்ல மட்டும் கொஞ்சம் வெள்ள கொடிய காட்டுங்க. வெள்ள கொடி தேவைப்படக்கூடிய நேரமா தான் இருக்கு. கொஞ்சம் நம்ம ஏதாவது பேசினா அடுத்தவங்க ஏதாவது புரிஞ்சுப்பாங்க. பேச்சுவார்த்தையில மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டிய காலகட்டம். செவ்வாய் ஆட்சி பலம் வாங்குனால கொஞ்சம் கோவம், கொஞ்சம் வேகம் இதெல்லாம் வரும். இன்னொரு விஷயம் என்னன்னா 4ஆம் இடத்துக்கு அதிபதி 4ஆம் இடத்தில் ஆட்சி வை. அப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாரி 4ஆம் இடம் தான் சுயம். சுயம் சார்ந்த சில விஷயங்கள முடிவெடுப்பீங்க. நான் இப்படித்தான் அப்படின்ற கிளாரிட்டிய அடுத்தவங்களுக்கு காட்டுவீங்க. இதுவரைக்கும் இதுதானே காட்ட முடியாம தவிச்சீங்க. இந்த தடவ உங்களுடைய அவதாரம் விஸ்வரூபமா இருக்கும் மகர ராசிக்காரர்கள பொறுத்தவரைக்கும். நெறைய பேருக்கு கான்ஃபிடென்ட் பவர் இன்கிரீஸ் ஆகும். எது வந்தாலும் பார்த்துக்கலாம். எனக்கு நான் இருக்கேன்ற தன்னம்பிக்கை அதிகரிக்கும். புதன் உங்களுக்கு அதிகரிக்க வைப்பார். இதுவரைக்கும் இல்லாம கடன் பிரச்சனை தீர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும். நெறைய டிராவல் பண்ண வேண்டியிருக்கும். நெறைய டிராவல், சின்ன சின்ன டிராவல், ஷார்ட் டிராவல், தொலைதூர டிராவல், கன்டினியூஸா நெறைய டிராவல்கள் மேற்கொள்ள வேண்டியிருக்கும். கொஞ்சம் உடல்நிலையில் அசதிகள் கொடுக்கும். ஏன்னா 5ஆம் வீட்டு அதிபதி போய் 6ல உட்கார்ந்திருக்கும்போது, கொஞ்சம் உடல் ரீதியான ரோகங்களை அவர் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே குடுப்பார். இன்னும் சொல்லப்போனா நெறைய பேருக்கு பெண்களாக்கு மகர ராசிக்கார பெண்கள் கொஞ்சம் இந்த மாதம் கவனமா இருக்கணும். பயங்கரமான கண் திஷ்டி விழும். அட போங்க மேடம்! என்ன பார்த்து யாரு கண் திஷ்டி விடுவாங்களா யோசிக்காதீங்க. உலகமே மகரத்த பார்த்து தான் கண் திஷ்டி விடும். நான் தான் சொல்லிக்கிட்டே இருக்கேனே.
யானைக்கு தாம்பலம் தெரியலன்ற மாதிரி மகரத்துக்கு தாம்பலம் தெரியல. தெரிஞ்ச மகரம் அவ்வளோதான் கோட்டையில தான் உட்காந்துருக்கும். அந்த மாதிரி மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை நிறைய திருஷ்டி விழுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. மறக்காம இந்த வரவே உங்களுக்கே இருக்கு. இந்த வைகாசி மாசம் பௌர்ணமி வேற 30ஆம் தேதி 31ஆம் தேதி வருது. நல்லா கை நிறைய உப்பெடுத்து உங்கள இப்படி கிளாக் வைஸ்ல 3 தடவை, ஆன்டி கிளாக் வைஸ்ல 3 தடவை எடுத்து தண்ணியில போட்டு கரைச்சிட்டு எந்திரிச்சு வந்துட்டே இருங்க. இல்லையா நிலாவோடு கொஞ்சம் மூன் வாக் போகும். விசாகத்தன்னைக்கு கேட்கக்கூடிய ஒவ்வொரு கோரிக்கைகளும் விரும்பியவாறே கொடுத்தே திருவார் முருகன். அதனால இந்த ஒரு நாளை தவற விட்டுறாதீங்க. மகர ராசிக்காரர்களுக்கு ஃபென்டாஸ்டிக்கான டைம் பீரியட். ஏன்னா செவ்வாய் என்று சொல்லக்கூடிய காரகத்துவம் தான் முருகனை இண்டிகேட் பண்ணுறது. அதுவே ஆட்சி பலம் வாங்கி உட்காந்து இது வரைக்கும் எனக்குன்னு ஒரு சொந்த வீடே இல்லைன்னு தவிக்கிறவங்களுக்கு வீடு கிடைப்பதற்கான வாய்ப்பு, இடம் விற்று காசு வரணும்னு வேண்டிட்டு இருக்கவங்களுக்கு இடம் விற்கிறதுக்கான வாய்ப்புகள், அதே மாதிரி இடம் பார்க்கலாம் வீடு வாங்கலாம் நினைக்கிறவங்களுக்கு இடம் வீடு போய் பார்த்து புக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, இதெல்லாம் கோச்சார பலன். ஒருவேளை உங்களுடைய நாட்டலாஸ்கோப்பில் தசாபுதி நல்லா இருக்குது அப்படின்ற போது கோச்சாரகரங்கள் அதை தூண்டும் போது கண்டிப்பாக இடம் வாங்குவதற்கான வாய்ப்பு, மனை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவதற்கான வாய்ப்பு 100 விழுக்காடு நடந்தே தீரும். இந்த வைகாசி மாதம் ஜூன் 15ஆம் தேதிக்குள்ள கண்டிப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு ஏதாவது ஒரு இடம் விற்று பணம் வரும். இல்லை இடத்துக்கு ஏதாவது ஒரு கையெழுத்து போடுவீங்க, ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் சைன் பண்ணுவீங்க. அது உங்களுடைய வியாபாரத்திற்காக இருக்கலாம், உங்களுடைய உயர்வுக்காக இருக்கலாம், உங்களுடைய வாழ்வியலுக்காக இருக்கலாம். உடைமை என்னுடையது என்று சொல்லக்கூடிய விஷயத்துல ஏதோ ஒரு தன்னிறைவை அடையக்கூடிய தனம் என்பது செவ்வாயின் ஆசையால் உங்களுக்கு கிடைக்க காத்திருக்கிறது. அப்படியே இப்படி வந்தீங்க அப்படின்னா காதல் இனிக்க போகுது, கவிதை பிறக்க போகுது, எல்லாம் ஓகே. இதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி. கல்யாணம் ஆன மகர ராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனத்தோடு ஹேண்டில் பண்ணணும். 3வது மனிதருடைய தலையீடு குடும்பத்தில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இல்லையா நீங்கள் அடுத்தவங்களோட விஷயத்துல தேவையில்லாம தலையிட வைக்கும் புதன், அதுல கொஞ்சம் கவனமா இருக்கும். ஏன்னா இந்த சுக்கிரன் புதன் ஒரே இடத்துல இருக்கிறதும் சரி, இந்த குரு சுக்கிரன் ஒரே இடத்துல இருக்கிறதும் சரி, கொஞ்சம் சில அந்த பிளானட்டோட எனர்ஜி வேவ்னு ஒன்று இருக்குல்ல, அதை வந்து உருவாக்கும். அப்போ டைரக்டா 7ஆம் பார்வையா பார்க்கும்போது ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்கு 2 பிளானட், நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்லை, நம்ம மட்டும் தான் உட்காந்துருக்கோம். மகர ராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். யார்கிட்ட? எதிராளிகளிடம். நான் ஆரம்பிக்கும் போது சொன்னேன், யார் எதிராளி, யார் துரோகி, யார் நண்பன்றது இந்த மாதம் நீங்கள் அடையாளப்படுத்திக் கொள்வீர்கள். நிறைய பேருக்கு இந்த தடவை உங்களுடைய எதிரிகள் யாருன்றதை புரிஞ்சுப்பீங்க. நிறைய மகர ராசிக்காரர்களுக்கு இது வரைக்கும் யாரெல்லாம் உங்களை வந்து பின்னாடி குத்தி ஏமாத்திட்டு இருக்காங்கன்ற முகத்திரை ஆல்ரெடி 7 வருஷம் காட்டிட்டார். இன்னும் இருக்கிற அந்த மிச்ச சொச்சத்தையும் காட்டுவார். பெண்கள் மூலமாக ஆதாயம், பெண் தோழிகள் மூலமாக, உங்களுடைய மனைவி மூலமாக, உங்களுடைய அக்கா மூலமாக, அத்தை மூலமாக இந்த தடவை சுக்கிரன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கல, அவர்கள் மூலமாக ஆதாயம் கிடைப்பதற்கான வாய்ப்பு 100 விழுக்காடு உண்டு. ஏதாவது ஒரு இடம் வீடெல்லாம் வாங்க நினச்சிங்கன்னா இந்த உங்கள் மனைவி பேரில் வாங்குங்க. அதன் மூலமாக உங்களுக்கு நிறைய வருமானங்கள் உங்களை தேடி வருவதற்கான அமைப்பை மகர ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை கொண்டு வந்து தருவதற்கான அமைப்பு காத்திருக்கிறது. ஸோ கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா நிறைய இடம் சேரப்போகிறது, மனை சேரப்போகிறது, பிளஸ்ஸிங். 6ஆம் இடம் என்பதே சர்வீஸ் ஓரியன்ட். அந்த 6ஆம் இடத்து அதிபதி 6ஆம் இடத்துல ஆட்சி பலம் உட்கார்ந்துருக்கார் அப்படின்ற போது புதுசாக சில விஷயங்கள் கிரியேட் ஆகும். கர்மா கிளன்சிங் நடக்கும். குரு சுக்கிரன் சேர்றாங்கன்னு சரி, இங்கே புதன் சுக்கிரன் காம்பினேஷனும் சரி, 5, 6 குடையப்பட்டவர் தங்களோட பரிவர்த்தனையாகி ஒரு இடத்துல இணையிறது அப்படின்றது வாவ் ஃபென்டாஸ்டிக்கான ஒரு டைம் பீரியட். கரெக்டாக நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா விஸ்வரூப வெற்றி தான். அதை விட்டுட்டு சும்மா வந்து கமெண்ட் போட்டு எனக்கு ஒன்றும் இல்லை, உயிர் மட்டும் தான் மிச்சம் இருக்குன்னா சரி மிச்சம் இருப்பான்னு சொல்லிட்டு பிளானட் போயிடும். ஊருக்கு போகிறதுக்கு பஸ் வருது, ஏறி வர்றவங்க ஏறிக்காங்கன்னா கரெக்டு. பஸ்ஸில் நான் ஏறணுமா, நான்லாம் யார் தெரியுமான்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் மகர ராசிக்காரர்கள், நான் ஏற்கனவே சொன்னேன், வீடியோ பார்க்குறதெல்லாம் விட்டுட்டு நம்மளோட விருப்பத்திற்காக நாம் நடைபெறக்கூடிய நேரம் இனிதே மலர காத்திருக்கிறது. மறக்காமல் எடுங்க. எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் வெற்றி மேல் வெற்றி கிடைக்க போகுது. எந்த சர்க்கிளும் இருக்க போகிறதில்ல, எந்த பயமும் வேணாம், எந்த கண்ணீரும் வேண்டாம், எந்த கவலையும் வேண்டாம். ஜெயிக்க பறந்துட்டீங்க, ஜெயிக்க போகிறீங்க, ஜெயிச்சிட்டு இருக்கீங்க. அதை மட்டும் மைண்டில் வச்சுட்டே இருங்க. எங்கும் வெற்றி, எதிலும் வெற்றி, எனக்கு மட்டும்தான் வெற்றி. இந்த மந்திரத்தை சொல்லிட்டே இருங்க. மகர ராசிக்காரர்களுக்கு எல்லா இடத்துலையும் வெற்றி வருவதற்கான வாய்ப்புகள் 100 விழுக்காடு வைகாசி மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது. ஓகே, படிக்கிற பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க? சூப்பராக படிக்கும். ஏற்கனவே 5ஆம் இடத்து அதிபதி 6ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். ஆல்மோஸ்ட் 5ஆம் இடத்து அதிபதி 7ஆம் இடத்தில் அமரப் போகிறார். இந்த காம்பினேஷன்லாம் எடுத்து பார்க்கும்போது வாவ், எதிராளிகள் மூலமாக மகர ராசிக்கார குழந்தைகளுக்கு மிகச்சரியான யோகங்கள் காத்திருக்கு. நான் திரும்பவும் சொல்ற மாதிரி கொஞ்சம் உங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடிய ஆட்களும் இல்லை உங்களை பார்த்து பொறாமைப்படக்கூடிய ஆட்களும் உங்களை சூழக்கூடிய நேரமா இருக்கு. கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த வைகாசி மாதம். அது மட்டும் குழந்தைங்களா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி பார்த்துக்கிட்டா போதுமானது. அதை தாண்டி யாரெல்லாம் போட்டித் தேர்வுக்கு எழுதியிருக்கீங்களா, மகர ராசிக்கார குழந்தைகளாக இருந்தாலும் சரி, மகர ராசிக்காரர்களுடைய குழந்தைகளாக இருந்தாலும் சரி, இந்த தடவை மிகச்சரியான யோகம் உங்களை தேடி வர காத்திருக்கிறது. எதை பற்றியும் கவலைப்படவே வேண்டாம். 20 வயதுலேருந்து 40 வயது இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு வெற்றி மேல் வெற்றி வந்து குவியக்கூடிய காலகட்டம். நிறைய பேருக்கு 2ஆம் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுவரைக்கும் இல்லாத மண்மனை பொன் சேர்க்கை நிகழ்வதற்கான வாய்ப்பு இருக்குது. ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் எல்லாம் உங்களை தேடி வரும். வேலை பார்க்குற இடத்துல மட்டும் கொஞ்சம் கவனத்தோடு ஹேண்டில் பண்ணணும். 2ஆம் இடத்துல ராகு இருக்கான்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. பேச்சில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. செயலில் கொஞ்சம் நிதானமாக இருந்துட்டா போது மகர ராசிக்காரர்கள் இந்த தடவை
வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் காத்த ரெடியா இருக்க போறாங்க. உலகமே பார்த்து வியக்க போகிறது. ரொம்ப நல்லா இருக்கு. 40 வயதிலேருந்து 60 இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு வாவ்! அவ்வளோதான். வேற வார்த்தையே இல்ல எனக்கு தெரிந்து. இதுவரைக்கும் எதெல்லாம் வேணும், வேணும், வேணும்னு தவிச்சீங்களோ ஒரு 7 1/2 வருஷம், 8 வருஷமா, 10 வருஷமா அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது. செலிபிரிட்டி யோகம் தான். விருதுகள் வாங்கி குவியக்கூடிய நேரம். 5ஆம் இடத்தபதி 6ஆம் இடத்துல இருக்கிறதுனா, உங்க வேலையின் மூலமாக விருதுகள் கிடைக்கும். எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிடைக்கும். எதிர்பாராத புகழ், பெயர், வேலையில ஒரு பெரிய ஒரு நல்ல மரியாதை, நல்ல ஒரு அங்கீகாரம். சீப்போன்னு சொன்னவங்கலாம் உங்கள மாரி உண்டான்னு சொல்லி உங்கள கூட்டு உட்கார வச்சு பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் உண்டு. பெரிய பெரிய மேடைகள் ஏறுவதற்கான வாய்ப்பெல்லாம் மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. எதிர்பாராத அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். மிகச்சரியான ராஜயோகம் வளர காத்திருக்கிறது. 40 வயதிலேருந்து 60 வயதுக்காரர்களுக்கு அநேகமா அந்த தசா புத்திலாம் நோட் பண்ணோம்னா, ராகு, குரு புதன நோக்கி போகும். ரொம்ப நல்லா இருக்கு. ஆல்மோஸ்ட் வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். எனக்கு தெரிஞ்சு சனியோட தசை, இந்த பக்கம் புதனோட தசை, குருவோட தசைலாம் யாருக்கு நடக்கிறதோ 40 வயது தாண்டிய மகர ராசிக்காரர்களுக்கு மிகச்சரியான ராஜயோகம் உங்களை தேடி வர காத்திருக்கிறது. கொஞ்சம் தேவையில்லாம ஜெலஸ் ஆகும். அது மட்டும் கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க. பொறாமை, உங்கள பத்தியான காசிப், இல்ல நீங்க யார பத்தியாவது காசிப் பேசாதீங்க. ஏன்னா 6ஆம் வீட்டு அதிபதி மட்டும் இல்ல, அவருக்கு காலபுருஷனுடைய 3ஆம் வீட்டு அதிபதியும் கூட. 3ஆம் இடமே வந்து நம்மள பத்தி சொல்லக்கூடிய காசிப். அப்ப தேவையில்லாம நீங்க யார பத்தியும் காசிப் சொல்லாதீங்க. இல்ல யாராவது உங்கள்ட்ட வந்து ஏதாவது சொன்னா அத காது குடுத்து கேட்காதீங்க. இந்த தடவ கொஞ்சம் அடுத்தவங்கள லைட்டா தட்டி பார்ப்போமே அப்படின்ற மாரி எண்ணம்லாம் மகரத்துக்கு வரும். வந்துச்சுன்னா அப்பயே கிள்ளி போட்டுருங்க. வேண்டாம். நம்மளோட வேலை வேற. சும்மா இவங்கள குத்துறதோ, இவங்களுக்கு ரிவெஞ்ச் குடுக்குறதோ நம்ம வேலை கிடையாது. எப்பயுமே நான் சொல்லிட்டே இருப்பேன். செயல்ல காட்டணும். சொல்லவே கூடாது. செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். அது மாரி ஏன்டா மகர ராசிக்காரங்கிட்ட வச்சுக்கிட்டோன்னு ஒவ்வொருத்தவங்களும் வெக்கி தன குனியிற அளவுக்கு இந்த தடவ விஸ்வரூப வெற்றி 40 வயதிலேருந்து 60 இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு இனிதே மலர காத்திருக்கிறது. சூப்பரா இருக்க போது. கொண்டாட்டங்கள் இனிதே ஆரம்பம் இந்த வைகாசி மாதத்திலிருந்து மகரத்திற்கு. 60 வயது தாண்டிய மகர ராசிக்காரர்களுக்கு உடல்நிலையில் இருந்த பிணிகள் குறையும். ஏன்னா சூரியன் வந்து உட்கார்ந்திருக்கக்கூடிய 8ஆம் வீட்டு அதிபதி போய் 5ஆம் இடத்தில் இருக்கிறது அப்படின்றது கொஞ்சம் ஹெல்த் ரீதியான பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் சரியா போகும். நல்ல மருத்துவம் கிடைக்கும். குழந்தைங்களுக்கும் உங்களுக்கும் வரக்கூடிய வாய்க்கா தகராறுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. நம்ம ஏதாவது சொன்னா பிள்ளைங்க ஏதாவது சொல்லும். அதனால மகர ராசி குழந்தைகள்ட்ட மட்டும் கொஞ்சம் தேவையில்லாத வீண் வம்பு வழக்கு மட்டும் வாத்துக்காம இருந்தீங்கன்னா போதும். மத்தபடி எல்லாமே சூப்பர். முட்டி வலி, கால் வலி, இடுப்பு வலி, வாய் வலி எல்லா வலியும் போது. கொஞ்சம் அசதிகள் மூலமாக அனுகூலங்கள் கிடைக்கும். ரொம்ப டிராவல் பண்ணக்கான அமைப்பெல்லாம் இருக்குன்னு சொன்னேன். அந்த டிராவல் மூலமாக கண்ணு படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் உங்கள சுத்தி போட்டுக்கிறது எந்த வயது இருந்தாலும் மகர ராசிக்காரர்களுக்கு இது இனிதே தேவை இந்த வைகாசி மாதத்தில்ன்றத மட்டும் புரிஞ்சுக்கோங்க. மத்தபடி சூப்பரா இருக்கு மகர ராசிக்காரர்களுக்கு. இந்த தடவை என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும்? ஆல்மோஸ்ட் வேற யாரு 4ஆம் இடத்துல ஆட்சி பலம் வாங்கி உட்கார்ந்திருக்கக்கூடிய செவ்வாயா இருக்கட்டும். இங்கே ஜூன் மாதம் 1ஆம் தேதி உங்களுக்கு வந்து உங்களை பார்வை செய்து உங்களை புனிதத்துவப்படுத்தி உங்களை பிரகாசமடைய செய்ய காத்திருக்கும் குருவா இருக்கட்டும். 2 பேருடைய வழிபாடும் மகர ராசிக்காரர்களுக்கு மிகச்சரியான யோகம். ஞான தண்டாயுதபாணி பழனிமலை முருகப்பெருமான் வழிபாடு மிகச்சரியான யோகத்தை கொடுக்கும். முடிஞ்ச அளவுக்கு முருகனோட கனெக்ட் ஆகுங்க. முருகனுடைய பூஜையில கலந்துக்கோங்க. வைகாசி விசாரத்து அன்னைக்கு நீங்க கேட்கறது எல்லாமே இந்த தடவை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு மகரத்திற்கு இனிதே மலர காத்திருக்கிறது. பெண் தெய்வத்துடைய அமைப்பு. மகர ராசிக்காரங்க இந்த தடவை பெண் தெய்வத்தை வழிபாடு செய்ய 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 பொருளாதாரத்தில் மேன்மைகள் வந்து உங்களை குவியும். மகர ராசிக்காரங்க இந்த தடவை என்ன பார்ப்பீங்க அப்படின்னா, மேக்சிமம் எனக்கு தெரிஞ்சு மகர ராசிக்காரங்க இந்த தடவை நிறைய பட்டர்ஃப்ளை பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா சொல்லுங்க. நிறைய பட்டர்ஃப்ளை தெரியும். நிறைய யூனிவர்ஸோட கோடோட கனெக்ட் ஆவீங்க. நிறைய பேருக்கு சிங்கம் தெரியும். நிறைய பேருக்கு பட்டர்ஃப்ளை தெரியும். யாருக்கெல்லாம் வந்து பட்டாம்பூச்சி திறக்குதோ அவர்களுக்கு நோட் பண்ணிக்கோங்க. இன்னையிலேருந்து வாழ்க்கை வண்ணமயமாக போகுது. எப்படி சிறகரிச்சு பட்டாம்பூச்சி பறக்குதோ அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கை பறக்க போகுதுன்னு சொல்லக்கூடிய சமிக்கைகளாக தெரியும். யாருக்கெல்லாம் சிங்கம் தெரிகிறதோ வியாபாரத்தில் வெற்றி, தொழிலில் மேன்மை, தொட்ட காரியங்கள் எல்லாம் ஜெயிக்கிறதுக்கான சமிக்கைகளாக இந்த 2 உங்க கண்ணுல தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எதை பார்த்தீங்கன்னு மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே. இந்த தடவை எந்த நம்பர் ஆக்டிவேட் பண்ணா எனக்கான பிளஸ் வரும் அப்படின்னு சொன்னீங்கன்னா 720821 720 821 இந்த ஒரு நம்பரை நீங்க வந்து நான் என்னோட நம்பர் எழுதியிருக்கேன். அந்த மாதிரி கையில் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா மகர ராசிக்காரர்கள் இந்த தடவை என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகளை பிரபஞ்சம் உங்களுக்கு மேக்சிமம் இந்த தடவை கொஞ்சம் ரெட் கலரையும் கொஞ்சம் வந்து கிரீன் கலரையும் பயன்படுத்துங்க. அது உங்களுக்கான ஆளுமையையும் உங்களுக்கான ஆற்றல் சார்ந்த விஷயத்தையும் சமுதாயத்திற்கான மதிப்பு மரியாதையும் கொண்டு வந்து சேர்க்கும். கொஞ்சம் எல்லோ கலரோடு கனெக்ட் ஆங்க. ஏதாவது ஒரு இடத்துல உங்கள் ட்ரெஸ்ஸில் எல்லோ இருக்கிற மாதிரி ஒரு இடத்துக்கு போயிட்டு வாங்க. மிகச்சரியான ராஜயோகத்தையும் பணவரையும் உங்களை நோக்கி வருவதற்கான வாய்ப்புகளை இந்த நிறங்கள் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். ஸோ கூட்டி கழிச்சு பார்த்தா வைகாசி மாதம் விண்ணை பிளக்கக்கூடிய அளவுக்கான வெற்றி முழக்கத்தோடு மகரம் இனிதே மலர காத்திருக்கிறது.